ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் மே 6, 2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வருண் அவன் பிஸ்னஸ் ஐடியா இன்வெஸ்டர்ஸ்கிட்ட சொல்கிறான். அவங்க அண்ணாமலை மேடம் ஒரு வார்த்தை சொல்லட்டும், நாங்கள் எவ்வளோ வேணாலும் தரோம், எத்தனை கோடி வேணாலும் தரோன்னு சொல்கிறாங்க. ஆனால் வருண் இல்லை, இது எங்கள் அம்மா சப்போர்ட் இல்லாமல் நானே தனியாக பொட்டிக் ஆரம்பித்து தனியாக எங்கள் அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் முன்னேறணும்னு பார்க்குறேன். என் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு தயங்குறீங்கன்னு கேட்குறான். இது பிஸ்னஸ்ஸு, இது ஐடியா வச்சு மட்டும் நம்ம இதை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் மேடம் ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நீங்களே ஒரு கடை வச்சுருக்கீங்க, 1,00,000க்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறமா பில் பே பண்ணுறேன்னா ஒத்துப்பீங்களா? அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் அண்ணாமலை மேடம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. இவன் தனியாக நின்று வீட்டில் யோசிச்சுட்ருக்கான். நம்ம அண்ணாமலையோட பையனாகவே இருக்கோம், நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது. நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நம்ம ஏற்படுத்தணும்னா நம்ம தனியாக பிஸ்னஸ் பண்ணாதான் ஏதோ நம்ம முன்னேற முடியும். நம்ம அம்மா சப்போர்ட் இல்லாமல் நம்ம வரணும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் கௌதம் வரான். என்னடா தனியாக நின்று யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்டுட்ருக்கும் போது, என் கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட்டு ஆரம்பித்ததுலேருந்தே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே ஏதாச்சும் ஒரு பண்ணலான்னு பார்த்தா பிஸ்னஸ் பண்ணலான்னு தோணுச்சு. அது நான் நிறையா பேர்கிட்ட பேசினேன். ஆனால் யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்றாங்க. ஏன்டா இதுக்காக அடுத்தவங்கள்ட்ட கேட்கணும், நம்ம புது கடை இருக்குல்ல, அதை நீ எடுத்துக்க. சித்திரை சொன்னால் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான் கௌதம். உடனே அதெல்லாம் இல்லை, நானாகவே சொந்தமாகவே முயற்சி பண்ணி ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்கிறான் வருண். இது நல்ல ஐடியாவாக இருக்குது, கண்ட்ராஸ்டா, இது நீ எக்ஸிக்யூட் பண்ணு. சித்திட்டேருந்து நானா எவ்வளோ வேணாலும் பணம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அம்மா சப்போர்ட்டிவ் இல்லாமல் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இப்போ எதுவாக இருந்தாலும் நீ பண்ணுறா, உனக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் தான் வரும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறான். இருக்கட்டும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை ஐடியா பிஸ்னஸ் ஐடியா மட்டும் இருந்தால் போதாது, பணம் வேணும்ல அப்படின்னு கேட்கும்போது, ஏன்டா இதுக்கெலாம் நீ யோசிச்சுட்ருக்க, ஃப்ரீலான்சிங் பண்ணு. நீ ஆன்லைனில் ஃபஸ்ட்டு உன்னோட டிசைன்ஸ்லாம் போடு. ஆன்லைன் மூலமாக எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு அளவு பணம் வந்ததும் நீ தனியாக உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொட்டிக் வை அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்கும்போது, இது 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி நான் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தேங்க்ஸ்ண்ணா, நீ நல்ல ஐடியா கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது மட்டும்தான் நம்ம இப்போ என்னால் பண்ண முடியும் இப்போதைக்கு. நீ சொல்கிற ஐடியா வச்சு ஆன்லைனில் பண்ணிவிட்டு அதில் வர லாபத்தில் நான் தனியாக கடை ஓப்பன் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே கௌதம் அண்ணாமலைகிட்ட போய் கௌதம் சொல்கிறான், நீங்கள் சொன்னபடியே நான் சொல்லிட்டேன் வருண்கிட்ட, நீங்கள் சொன்ன ஐடியாவே நான் சொல்லிட்டேன் சித்தி அப்படின்னு சொல்கிறான். ஏன் அவன் இது மாதிரி யோசிக்கிறான், நீங்களும் அதை அப்ரிஷியேட் பண்ணுறீங்களே, நம்மள்ட்ட இல்லாத காசாக பணமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நானே இப்படி தான் சின்னதாக பண்ணி தான் பெரிய லெவலுக்கு வந்தேன். அதே மாதிரி அவன் வரணும்னு பார்க்குறான். அதே மாதிரி வந்தால் தான் நல்லது. எல்லோரும் பணம் வச்சுக்கிட்டு உடனே பெரிய ஆளாக ஆகும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் இவன் என்னோடய சப்போர்ட் இல்லாமல் வரணும்னு நினைக்கிறான் வருண். அதை நான் என்கரேஜ் பண்ணுற வேணாமா? அவன் என்ன மாதிரியே சின்ன லெவல்லேருந்து பெருசாக வரணும்னு ஆசைப்பட்றான். அவன் ஆசைப்படுற மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. வெண்ணிலா அவங்க ரூமில் துணி மடிச்சிட்ருக்காங்க. அப்போ வருணோட ஷர்ட் எடுத்து வச்சு வருண்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஏன் என்னை கண்டுக்கவே மாட்டீங்க, உங்கள் மேலே நான் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன். நீங்கள் என்கிட்ட எப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னா, நம்ம கோயிலுக்கு போனால் நம்மளை பார்த்து எல்லாம் பெஸ்ட்டு பேர்னு சொல்லணும். நீங்கள் நைட்டு எனக்கு கால் அமுத்தி விடணும், முத்தம் கொடுத்து என்னை எழுப்பணும் காலைல அப்படின்னு அவங்களோட ஆசையெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்கல்ல. அதெல்லாம் கனவு தான். ஆனால் அவங்க யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அவர் கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரிலாம். உடனே ஒரிஜினலாகவே அவர் நிற்கிறாரு அவங்க வெண்ணிலா முன்னாடி. வருண், என்ன பண்ணிகிட்ருக்க, ஒரு சைடாக நின்றுட்டுருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கனவுல கூட என்னை திட்டுட்டு தான் செய்வீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏய் என்ன நினச்சிட்ருக்க நீ, நான் உன் முன்னாடி நின்றுட்டுருக்கேன், நீ என்னமோ கனவுன்ற, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க வெக்கப்பட்டு ஓடி போயிடுறாங்க வெண்ணிலா. வருண் அவரோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக டிசைனர் தேடிட்டுருக்காரு. அப்போ அவங்களோட டிசைன்ஸ்லாம் அமுச்சு விட்டுருக்காங்க இவரோட மெயில் ஐடிக்கு. இவர் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணுறாரு வருண். அந்த ரியான்றவங்க பேசுகிறாங்க, இது மாதிரி
நீங்க வீட்ல இந்த மாரி தான் ஒர்க் பண்ற மாரி இருக்கும். நீங்க வந்து உங்க டிசைன்ஸ்லாம் நான் பார்த்தேன் ரொம்ப புடிச்சிருக்கு. இப்போ வரைக்கும் வந்து நீங்க வீட்ல இருக்கிற மாரி தான் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம பெருசா நம்ம டெவலப் பண்ணதுக்கப்புறம் நீங்க வந்து ஆஃபீஸ் தனியா ஒர்க் பண்ற மாரி இருக்கும். நீங்க என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கேட்கும்போது, அவங்களும் உங்களோட இஷ்டம் நீங்க குடுக்கறத குடுங்கன்னு சொல்லிடுறாங்க. இவர் வந்து என்னால இப்போதைக்கு 25,000 தான் குடுக்க முடியும்னு சொல்றாரு. அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே நீங்க வீட்லேருந்தே டிசைன் பண்ற மாரி இருக்கும் வருன்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. வருண் வந்து அப்பாடா இப்போ தான் நமக்கு நல்ல டிசைனர் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சந்தோஷத்தில் வந்து அவங்க அம்மாவை தேடி போகிறாரு. அவங்க அம்மா வந்து அப்போ தான் கிச்சனில் வந்து ஆப்பிள்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் வந்து வெண்ணிலா வேலை செஞ்சிட்ருக்கா. அம்மா ஒரு குட் நியூஸ்மா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லவும், இருங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபோன் வருது. அதில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்டை சொல்கிறாரு, நல்ல டிசைனர் கிடச்சிருக்குறாங்க, அவங்க தெளிவாகவும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்க வெண்ணிலாவை பார்க்குறாங்க. அண்ணாமலை வெண்ணிலா பார்த்து சிரிக்கிறாங்க. வெண்ணிலாவும் அண்ணாமலை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னன்னா இவங்க தான் வந்து வெண்ணிலா வந்து அண்ணாமலை சொல்லி தான் அவருக்கு வந்து ஃபேக் ஐடி ரியான்ற பெரிய பேரில் வந்து டிசைன் பண்ணி அந்த டிசைன்லாம் அனுப்புகிறாங்க. அண்ணாமலை ஐடியா கொடுத்து தான் வெண்ணிலா வந்து அந்த டிசைன்லாம் பண்ணுறா. அந்த டிசைன்லாம் சூப்பராக இருக்குது. வருணுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ வந்து வருணுக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பார்ட்னரும் நீ தான் இருக்கணும். நீ தான் அவனுக்கு வந்து எப்பயுமே வந்து அவன் கூடவே இருந்து அவனை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் எல்லாமே ஐடியா கொடுத்து வெண்ணிலாவுக்கு வந்து அந்த டிசைன் பண்ண கற்றுக் கொடுத்து அதை அவளுக்கு வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்கான்னு என்கரேஜ் பண்ணி அந்த டிசைன்ஸ்லாம் வந்து வருண் ஐடிக்கு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி ரியான்ற பேரில் அனுப்பி வைக்க சொல்கிறாங்க. இப்போ வருணுக்கு தெரியாது ரியான்ற பேரில் வெண்ணிலா தான் அந்த டிசைன் பண்ணி அனுப்புனதுன்றதெல்லாம். வேறு நேமில் தான் வந்து வெண்ணிலா அனுப்பிச்சிருக்கா. வெண்ணிலா கேட்குறா இருந்தாலும் அண்ணாமலைகிட்ட பின்னாடி இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சால் அவர் வந்து என் மேலே கோவப்பட மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலைகிட்ட வெண்ணிலா. பரவாயில்ல கோவப்பட்டாலும் அவன் வந்து உன்னை நினச்சி ரொம்ப பெருமை தான் படுவான். உன் மேலே ஒரு ரெஸ்பெக்டே வரும் அவனுக்கு. அதனால் இப்போ தெரிகிறப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.